10 பாருங்கள். நான் 10 செயின்ஸ் போட்டேன். 10 செயின்ஸ் போட்டு நம்ம த்ரெட் இப்படி வச்சுட்டு இன்ச் டேப் வச்சு பார்க்கணும். அதாவது நான் வந்து அகலம் வந்து 4 இன்ச்சும் நீளம் வந்து 11 இன்ச்சும் பிளான் பண்ணுறேங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், இப்போ நான் 10 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த 10ஐயும் நம்ம ஃபஸ்ட்டு இப்படி வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வருது பாருங்கள். எனக்கு 3 கூட வரல. அப்போ எனக்கு 4 வரணும்னா நான் வந்து ஒரு 15 அல்லது 16 ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ இப்போ நான் 10 போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டிருக்கேன். 11 12 13 14 15 16 ஓகேங்களா. நான் இப்போ 16 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த 16 வச்சு இது வந்து உங்களுக்கு வந்து கூடையோட அடி. நீங்கள் வந்து கூடையோட அடி எவ்வளோ எடுக்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரியும் மெசேஜ் அனுப்புறீங்க. எங்களுக்கு வந்து அடி எவ்வளோ எடுக்கிறதுன்னு தெரியல, நீளம் அகலம் எவ்வளோ, நீளம் எவ்வளோ அப்படியெல்லாம் எடுக்கிறது தெரியல அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பழைய கூடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க பேஸ்கெட் இருக்குதுன்னா அது எடுத்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா சைஸ் வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு அகலம் எவ்வளோ இருக்குது, நீளம் எவ்வளோ இருக்குது, உயரம் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் இங்கிருந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டேன். பாருங்கள், டோட்டலாக எனக்கு 4 வேணும். கரெக்டாக நான் 16 போடும்போது எனக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். 4 இன்ச் எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு